குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. சரி, எஸ்எஸ்சி ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. நம்ம சென்டரில் ஃபிசிக்கல் எல்லாம் ஓடி முடித்த ஒரு 25 பேரில் ஒரு 16 பேர் பாஸ் ஆகிட்டாங்க. கட் ஆஃப் 90ன்றது எல்லாருக்குமே தெரியும். கேர்ள்ஸுக்கு ஆல்மோஸ்ட் 80ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவ்வளோ பெரிய கட் ஆஃப் எப்படி நம்ம பாஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி ரொம்ப முக்கியம். என்ன பாஸ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி? இப்போ நாங்கள் எங்கள் சென்டரில் ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எங்களுடைய சக்ஸஸ் ஃபார்முலா என்ன? ஏன்னா எல்லாருமே ஆல்மோஸ்ட் சிங்கிள் டிஜிட் ரிசல்ட்ஸ் தான் வச்சுருக்கிறாங்க எங்கள் டிஸ்ட்ரிக்டில். ஆனால் நாங்கள் டபுள் டிஜிட் ரிசல்ட்ஸ் வச்சுருக்கிறோம். பெய்டு சென்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது நாங்கள் பெஸ்ட்டாக இருக்கிறோம். அப்படின்றதுக்கான காரணம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸ்ட்ராட்டஜி நம்பர் 1, 80 கொஷினுமே அட்டன் பண்ணணும். நெகட்டிவ் இருக்குது, அதனால் உனக்கு லாஸ் ஆகும் அப்படின்ற சிந்தனையே வரக்கூடாது. ஏன்னா ஒரு கொஷின் நீங்கள் சரியாக எழுதுனீங்கன்னா 2 மார்க், ஒரு கொஷின் நீங்கள் தப்பாக எழுதுனீங்கன்னா 1/4 மார்க் தான் குறையும். அதாவது நீங்கள் ஒரு கொஷின் சரியாக எழுதி 8 கேள்வி தப்பாக எழுதுனா தான் அந்த சரியாக எழுதின கேள்விக்கான மார்க் போகும். அதாவது அந்த 2 மார்க்கு தப்பாகணும் அப்படின்னா நீங்கள் 8 கேள்வி தப்பாக எழுதணும். அப்போ 8/4 தான் 2 மார்க்கு. ஸோ அப்போது ஈவன் நீங்கள் அடுத்து 9 கேள்வி எழுதும்போது அட்லீஸ்ட் ஒரு கேள்வி கரெக்டானாலும் உங்களுக்கு நெகட்டிவ் ஆக போகிறது கிடையாது. ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் ரேஷியோ வந்து 1:8 இருக்குது. அதனால் நீங்கள் 80 கொஷின்ஸ் தைரியமாக எழுதலாம். அதனால் கண்டிப்பாக ஸ்ட்ராட்டஜி நம்பர் 1, 80 கேள்வியுமே அட்டன் பண்ணிடுங்க. இது எங்கள் சென்டருடைய ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்போ செகண்ட் என்ன அப்படின்னா, ஜிகேவும் மேக்ஸும் படிக்காமல் பாஸ் ஆக முடியுமா நீங்கள் கேட்பீங்க. இப்போ இருக்கிறது தெரிஞ்சு போச்சு. தமிழில் இருக்குது அப்படின்னும் போது கொஷின்ஸு புரிய ஆரம்பிச்சிடும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அப்போது கண்டிப்பாக அது நடக்காது. ஜிகே கண்டிப்பாக படித்தாகணும். அட்லீஸ்ட் 10 கொஷின்ஸ் வரைக்கும் நீங்கள் சமச்சீர் கல்வியை வச்சு எழுதிடலாம். ஈவன் நீங்கள் போலீஸ் எக்ஸாம் படிக்கிற ஆஸ்பிரண்ட்டாக இருக்கட்டும், டிஎன்பிசியாக இருக்கட்டும், 10 கொஷின்ஸை சமச்சீரை வச்சு எழுதிடலாம். அதே போல் மேக்ஸ் கண்டிப்பாக நீங்கள் படித்து தான் ஆகணும். உங்களுக்கு ரேண்டமாக நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுதும்போதே தெரியும். இந்த டெஸ்ட் புக்கெல்லாம் ஸ்டாண்டர்டான ஆப்பு, டெஸ்ட் புக்கு ஆலிபோர்டெலாம் ஸ்டாண்டர்டான ஆப்பு. இதில் எழுதும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ப்ராஃபிட் லாஸ் டாப்பிக்கில் மட்டும் 3லேருந்து 4 கேள்வி இருக்கும். அதே போல் போட் அண்ட் ஸ்ட்ரீம் அல்லது ட்ரெயின், இதில் ஒரு கணக்கு இருக்க தான் செய்யும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். சிம்பிளிஃபிகேஷன் கம்ப்ளீட் ரூல் படிச்சிங்கன்னா அதில் 2 கொஷின்ஸ் இருக்கும். ஹெச்சிசிஎஃப் அண்ட் எல்சிஎம் கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்க தான் செய்யும். இது போக டைம் அண்ட் டிஸ்டன்ஸு ஒரு கேள்வி இருக்க தான் செய்யும். அதுவும் பர்டிகுலராக என்ன கணக்கே தான் கேட்டுட்ருக்குறாங்க காலகாலமாக. திருடன் போலீஸை பிடிக்கிற கணக்கே தான் போன வருஷம் ஃபுல்லாக கேட்டுட்ருந்தாங்க. ப்ரெடிக்டபிள் கொஷின்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு அதில் வந்துட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ஜிடி பாஸ் ஆகணும். நீங்கள் ஜஸ்ட் யோசிச்சு பாருங்களேன். வரப்போகிற ஜிடி கட் ஆஃப் இதை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்க போகுது. அதில் டவுட்டே வேண்டாம் உங்களுக்கு. எனிதிங் +3 மார்க் நீங்கள் படித்து தான் ஆகணும். +3னா இப்போ ஒரு 90 இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 93 டார்கெட் பண்ணிட வேண்டியதான். கேர்ள்ஸ் 83 டார்கெட் பண்ணிட வேண்டியதான். மற்றபடி நீங்கள் கட் ஆஃப் குறையும், நிறைய காம்படிஷன் போயிட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. ஏன்னா எல்லாருமே எழுதுவாங்க. தமிழில் இருக்குது அப்படின்னும் போது பேங்கிங் ஆஸ்பிரன்ஸ் எழுத தான் செய்வாங்க, பிசி ஆஸ்பிரன்ஸ் எழுத தான் செய்வாங்க. ஏன்னா பிசி இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் லைவில் இல்லை, எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் இது வரைக்கும் வரல. ஸோ இப்போ எல்லோரும் எழுத தான் செய்வாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக ட்ரை பண்ணணும். வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு நிறைய எழுதணும். நாங்கள்லாம் கிட்டத்தட்ட டெஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய 200 ஃபுல் டெஸ்ட்டுமே எழுதுவோம். டெஸ்ட் புக்கில் வந்து ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா பாஸ் ப்ரோ போட்டிங்கன்னா எனக்கு அதுக்கெல்லாம் கமிஷன் கிடையாது. நான் எந்த கூப்பன் கோடும் சொல்ல போகிறது கிடையாது. பாஸ் ப்ரோ ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னிங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் 2019லேருந்து 24 வரைக்கும் வந்த எல்லா ஷிஃப்ட் கொஷினும் அதில் இருக்குது. அது போக 25 ஃபுல் மார்க் டெஸ்ட் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 215 டெஸ்ட் இருக்கும். அதை ஃபுல் டெஸ்ட் எழுதி டைம் மேனேஜ்மெண்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணணும் முதல் விஷயம். ஏன்னா ஒரு கேள்விக்கு நீங்கள் 45 செகண்டில் தான் பரிட்சை எழுத போகிறீங்க. 60 நிமிஷத்தில் 80 கேள்வி எழுதும்போது 45 செகண்ட் தான் ஒரு கேள்விக்கு. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறது குறைந்தபட்சம் 200 டெஸ்ட் எழுதுனா தான் வரும். அந்த 200 டெஸ்ட்டில் இருக்க கொஷின்ஸையும் நீங்கள் அனலைஸ் பண்ணணும், சால்வ் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் பண்ணி பார்த்து தான் நாங்கள் இவ்வளோ பெரிய ரிசல்ட்ஸ் எடுத்துகிட்ருக்குறோம். ஸோ இதுக்கு பின்னாடி ஹார்ட் ஒர்க் இருக்குது, உங்களுக்கு தெரியும். எங்கள் சென்டர்ஸ் வந்தவங்களுக்கு தெரியும். இது இப்படி தான் இருக்கும். லேஸில் ரிசல்ட் எடுக்கலை. எப்படி சும்மா 16 ரிசல்ட் எடுக்க முடியுமானா அது அப்படி தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். காலையில் 6 மணிக்கு தொடங்கி ராத்திரி 11 மணி வரை ஒர்க் பண்ண போய் தான் இந்த ரிசல்ட்ஸ் கிடைக்கிது. நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி பிள்ளைங்க ஒர்க் பண்ணுறாங்க, அதில் தான் ரிசல்ட்ஸ் கிடைக்குது. ஸோ இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா ஈஸியஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இது தான். இந்த ஜிடி முடிஞ்ச உடனே கேலண்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நவம்பர்லேயே அடுத்த ஜிடி
எக்ஸாம் வர மாதிரி தான் இருக்குது. வெப்சைட்டில் கேலண்டர் பார்த்தீங்கன்னா August 31 நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஆனுவல் கேலண்டர் பார்த்தீங்கன்னா நவம்பர்னு இருக்குது. ஸோ அடுத்த நோட்டிஃபிகேஷனும் 25ல் வரப்போகுது. ஸோ அதனால் கிளியர் கட்டாக பிளான் பண்ணி இது பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக பாஸ் ஆகி வேலைக்கு போகணும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, எந்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் எல்லாருமே நம்ம ஸ்டூடெண்ட்டு தான். எல்லாருமே வேலைக்கு போகணும் அப்படின்றத இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஸோ நீங்களும் அதுக்கு தக்கன கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.